குருத்தோலையை கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு ஓசானா, தேவனுடைய குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி கம்பீர சத்தத்தோடு அவரை வரவேற்றார்கள் அந்த ஜனங்கள். எந்த ஜனங்கள் அவர் ராஜாவை போல வரவேற்றார்களோ, எந்த ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று வரவேற்றார்களோ, அதே ஜனங்கள், அதே யூத ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள்? இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, அவர் பின்னால போனா எப்பொழுதுமே ஒரு படை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இயேசு எங்க போனாலும் திரளான கூட்ட ஜனங்கள் போறாங்க. அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, குஷ்டரோகி குணமாகிறான், குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். மக்கள்கிட்டே கொடுத்துட்டு சொல்லிட்டு அதே வரவேற்ற மக்கள் அங்க நிக்கிறாங்க. அதே ஓசானா பாடின ஜனங்களை நிக்கிறாங்க. யார் அவங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்க, இந்த இயேசுவையோ சிலுவிலை அடிங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சவங்க இயேசுக்குள்ள வந்தா இதையெல்லாம் நீ தாங்கணும் என்று சொல்லி நீ புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இதை புரியாத தெரிஞ்சவங்க நிறைய பேர் சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல, புரிஞ்சவர்களா சபையில உட்கார்ந்து இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாள் கூட ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவனே, உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டு அவர்கள் நாட்களை கடத்த பசியை போக்க நீ உதவினீர். இன்று தேவனே, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கையின் மன்னாவாக இன்று வெளிப்படுகிறது. நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையானது அது ஜீவனும் ஆவியோடும் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே அந்த வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே எங்கள் மேல கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. அடியனையும் மறைத்து கருவியாக பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகே, இந்த நாள்ல கூட இந்த பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறை குறித்து இணைத்து உங்களோடு கூட இந்த தேவ செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் திருப்பிக் கொள்வோமாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வசனம் 8 துவங்கி 11 வரை நான் வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் அவர்கள் 10வது வசனம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. படிக்கும் போது இவர் அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே அவர் அந்த பண்டிகை நாளுக்குள்ள வருகிற ஒரு காலத்துக்கு குறிக்கிறது. இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த சம்பவம் நடந்து இதை குறித்து அறிந்து நம்ம இந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், இந்த விசுவாசிக்கிறோம். அப்படி ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்றும் ஜனங்கள் இந்த நாளை விசேஷமாக கொண்டாடினார்கள். ஆனால் அந்த ஜனங்களுடைய மனநிலையை குறித்து, அந்த ஜனங்களுடைய எண்ணங்களை குறித்து தான் நீங்க பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜனங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, குருத்தோலையை கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு ஓசானா, தேவனுடைய குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி கம்பீர சத்தத்தோடு அவரை வரவேற்றார்கள் அந்த ஜனங்கள். ஆமென். அப்படிதான் அங்க போட்டிருக்கு பாருங்க.
ஜனங்கள் எல்லாம் வரவேற்றார்கள். அப்ப சில ஜனங்கள் அவரை பத்தி தெரியவில்லை. அப்ப அந்த ஜனங்க சில ஜனங்கள் கேட்கிறாங்க, இவர் யார்? இவருக்காக ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறீர்கள்? ஒரு ராஜாவை போல அவரை ரொம்ப உயர்த்தி முன்னுரிமை கொடுத்து அவருக்கு ஒரு கழுதை, அங்க கழுதை தான் இருந்துச்சு, கழுதையை ஆயத்தம் பண்றீங்க. ஆயத்தம் பண்ணி அந்த கழுதை மேல வஸ்திரங்களை போட்டு உங்க கைகளில குருத்தோலைகளை பிடிச்சு ஓசானா தேவனுக்கு என்று சொல்றீங்களே, இவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஆறு, இவர் யாரு என்று சொல்லி இன்னொரு ஜனங்கள் கேட்கிறார்கள். பாருங்க, ஒரு ஜனங்கள் அவரை கத்தி அவரை தெரிஞ்சு கொண்டு ஆராதித்து பாடி புகழ்ந்து வரவேற்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் அங்க இருந்து இவர் யார், இவருக்கு ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்றாங்க. அங்க சொல்லும் போது பாருங்க 11 வசனம், அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அவங்களுக்கு எப்படி அவரு தெரியுது? ஒரு கூட்டத்தான ராஜாவை போல பாக்குறாங்க, ஒரு கூட்ட ஜனம் தீர்க்கதரிசி போல பாக்குறாங்க. சரி, இப்போ ரெண்டும் சேர்ந்து யாரோ இவரை நம்ம போற்றி புகழ்ந்து ஆராதித்து இவரை வரவேற்போம் ஆர்ப்பரித்து என்று சொல்லி இவ்வளவு சந்தோஷமாக கூட்டி வந்தார்கள். இது ஒரு கூட்ட ஜனம், ஒரு ஜனத்தினுடைய எண்ணமா இருந்தது இந்த இயேசுவினுடைய வருகையிலே. ஆனா இதே ஜனம் சில நாளைக்கு பின்பு, ஒரு வாரத்துக்கு பின்பு இதே ஜனங்கள், எந்த ஜனங்கள் அவர் ராஜாவை போல வரவேற்றார்களோ, எந்த ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று வரவேற்றார்களோ, அதே ஜனங்கள், அதே யூத ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள் பார்ப்போமா? மத்தேயு 27 கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 27:20 நினைக்கிறேன். பாருங்க, 19 படிக்கிறேன், கொஞ்சம் புரியும். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். இது பிலாத்தினுடைய மனைவி சொல்றாங்க. சொப்பனத்துல இந்த இயேசு நல்லவரு, அவரை எதுவும் செஞ்சிடாத, எனக்கு கனவுல வந்துச்சுன்னு சொல்றான். ஓகே, இப்ப பிலாத்து என்ன செய்யறான்னு பார்ப்போம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பாருங்க, யாரை ஏவி விட்டாங்க? ஜனங்கள். இப்ப நான் சொல்றது ஜனங்கள் யாரு தெரியுமா? எந்த ஜனங்கள் அன்போடு கூட ஆரவாரத்தோடு கூட அங்க இயேசுவை வரவேற்றார்களோ அதே யூத ஜனங்கள் இங்கேயும் நிற்கிறார்கள். ஓகே, இங்கே நிற்கிறார்கள். இப்ப இந்த ஜனங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். அப்ப இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? இந்த ஜனங்கள் தான் சொன்னார்கள். அல்லேலூயா. சோ இந்த நாளில ஏன் இந்த 2 பகுதியில போயிட்டு நம்ம பிரசங்கத்துக்குள்ள போகிறேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசுவை இன்னைக்கு நம்ம ராஜாதி ராஜாவாக கொண்டாடுகிறோம். ஆனா என்னுடைய விசுவாசத்தினுடைய அறிதல்ல நம்ம அதை செய்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு வேலையில இருக்கிறோம். அன்றைய ஜனங்கள் லைஃப்லி, அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் முன்னுக்கு பின்னால என்ன நடக்குது, இன்னைக்கு இயேசு அப்படி விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு அவங்களுக்கு லைஃபா நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவங்க எப்படி ஆண்டவரை தெரிஞ்சிருக்காங்களோ அந்த வகையில தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பித்தது இன்னும் சில நாட்களிலே அங்க ஃபெயில் ஆகி முடியுது. இன்னைக்கு இந்த விசுவாசம் என்ற தலைப்புல தான் நான் பேச போகிறேன். மேலோட்ட விசுவாசமா அல்லது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயமா என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இந்த நாள்ல பாருங்க, ஒரு விசேஷ நாள் என்று சொல்லி பாடல்களை பாடுகிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கொண்டாடப்படுகிற ஒரு கதாநாயகனாக இருக்கிறாரா? யார் உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன்? விஜயா? இல்ல இன்றும் 80, 70களிலே வலம் வந்த ரஜினி, கமலா? கதாநாயகன் யார்? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சோ இங்க 2 விசுவாசத்தை பார்த்தோம். மேலோட்டமான விசுவாசமும் ஆழமான இருதயத்தில் உள்ள விசுவாசம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பகுதியில பார்க்கும்போது மேலோட்ட விசுவாசம் அது உணர்ச்சியினாலே துவங்கும். இது எப்படி இது நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நீங்க பாருங்க, அந்த ஜனங்க அவங்க இயேசு கிறிஸ்துவை வர வைக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க. என்ன எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னா, அவங்களுக்கு சொந்தமான ஒரு எதிர்பார்ப்பு,
ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த வேலையில. அன்னைக்கு வேலை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாரா? நான் நினைக்கிற மாதிரி தான் இயேசு இருப்பாரு, நான் நினைக்கிற மாதிரி தான் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த பார்வையிலே நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மேலோட்டமான விசுவாசம். ஏன்னா இதே விசுவாசம் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? அந்த ஆழத்தினுடைய சாரத்தை புரிஞ்சு கொள்ளும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு இந்த யூதனுடைய வம்சத்தை சேர்ந்த இந்த ஜனங்கள், அதாவது உயர் ஸ்தானத்துல உள்ளவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் நிலையை இருக்கிற முதல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சாதாரண மக்களை தாழ்மையாக பார்த்தார்கள். மக்களும் மிகவும் வேதனையில போறாங்க. என்னடா நம்மள வந்துட்டு இப்படி ஒதுக்குறானுங்க, ஏய் நீயா இல்ல நீ பின்னால் இல்லை அவரை கூட, அந்த மாதிரி முன்னிலைப்படுத்தின தாழ்மைப்படுத்தின ஒரு பகுதியில ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. ஐ மீன் இப்படி இருந்தாங்க. இன்னொரு பகுதியில நம்ம பார்க்கும்போது இந்த விசுவாச போராட்டத்துல வந்துட்டு இந்த ரோமருடைய ஆட்சியிலே இந்த ரோமர்கள் ஒரு சட்டம் பரிசேயர்கள் நம்ம வந்து யூதர்கள் அமுத்துறானுங்க. இந்த ஸ்டாண்டர்டு, இந்த கீழ் ஜாதி மேதி மாதிரி சீப்பான ஜனங்கள் அமுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேதனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த யூத ஜனங்க. இன்னொரு பக்கத்து வந்துட்டு இந்த ரோமருடைய அதிகாரிகள் எம்பையர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, வரி கட்டு என்று சொல்லி அவர்கள் அந்த எருசலேமை வட்டமிட்டு எருசலேம் பட்டணத்தை பிடித்து அங்க எல்லா வேலை செய்வர்கள், வியாபாரிகள், சிறுபான்மை தொழிலாளர்கள் வரி வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அநேக சட்டத்திட்டங்களை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ராஜாவுடைய கட்டளையில இந்த ஜனங்களை எல்லாம் வந்துட்டு இப்படி நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பக்கமும் இந்த யூத ஜனங்கள் யாரு, இந்த மக்களாக இயேசுவை வரவேற்றாங்களே பொதுமக்கள், அவங்க ரெண்டு பக்கமும் அழுத்தப்படுறாங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கமும் அழுத்தப்படுறாங்க. இந்த வேலையில இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, அவரு பின்னால போனா எப்பொழுதுமே ஒரு படை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இயேசு எங்க போனாலும் திரளான கூட்ட ஜனங்கள் போறாங்க. அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, குஷ்டரோகி குணமாகிறான், குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்கள்லாம் சுகமாகி கொண்டு இருக்கிறார்கள். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் எங்கெங்க போறாரோ அவர் பின்னால திரளான கூட்டம் போகுது. இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க, இப்பதான் நான் வரேன். ஏன் ஜனங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குன்னா, இப்ப நினைக்கிறாங்க இந்த பரிசேயர் சதுசேயருடைய அழுத்தத்தில் இருந்தும் இந்த ரோமருடைய அரசாங்கத்துடைய வரி கட்டணங்களுடைய அழுத்தத்தில் இருந்தும் நம்ம விடுவிக்க ஒரு புதிய ராஜா இவர் வராரு. எப்படி இன்னைக்கு விஜய் வந்து டக்குன்னு ஒரு தலைவரா வந்துட்டார், அவர் பின்னால யங்ஸ்டர்லாம் நீங்க ஓடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவர் தான் அடுத்த நம்ம ஏதாவது முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசுதான் எருசலேமின் பட்டணத்துக்கு அடுத்த ராஜா என்று சொல்லி அவர்கள் விருப்பத்தின்படி அவர்கள் நினைத்தார்கள். இப்ப புரியுதுங்களா எதுக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி வரவேற்றார்கள் என்று சொல்லி? அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு உண்மையா இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்றும் இவரே உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்றும் அவர்கள் உண்மையை நினைத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்திருக்கிறார் என்று சொல்லி அறியாதபடிக்கு இந்த பிரச்சனைக்கு இவர் தான் சரியான ஆளு அப்படி என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்கள்? கழுதை மேலே ஏற்றி எப்படி ஒரு ராஜாவை வரவேற்கிறார்களோ இந்த எண்ணத்துல அவங்க வர வைக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு அநேகர் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில நீ எப்படி ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வர, இந்த கிறிஸ்துவ அடிப்படையில இயேசு உனக்கு யாரா இருக்கிறாரு? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு ஒன்றே ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கொடுக்கிறவர், அவர் சுகம் அளிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, அநேகருடைய எண்ணம் மேலோட்டமான எண்ணம், இப்படி ஏதாவது கிடைக்குமா? அவர் கொடுக்கிறவர், நம்முடைய உலக தேவைக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்த இயேசு ஒரு முக்கிய ஒரு பொருளா இருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட போனா இந்த உலகத்தினுடைய தேவைகள்லாம் சந்தித்து விடும், இந்த உலகத்தினுடைய ஆபத்துக்களில் எல்லாம் இருந்து நம்ம காக்கப்படுவோம் என்று சொல்லி நம்முடைய தேவைக்கென்ற சிந்தனைக்குள்ளாக அநேகர் இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் மேலோட்டமான விசுவாசம்.
இன்னைக்கு இந்த விசுவாசத்தை தான் இங்க ஆண்டவர் வந்துட்டு மாத்த சொல்றாரு. இந்த குருத்தோலை பண்டிகையில நான் அதனால தான் அந்த மேலோட்டமான விசுவாசம் உள்ளவர்களை வரவேற்றார்கள். அதனால்தான் இந்த எண்ணத்தோட நீ கர்த்தரை வந்து இன்னைக்கு ஆராதிக்கிற. ஆசீர்வதிக்கிற தேவன் என்று மட்டுமா, கொடுக்கிற தேவன் என்று மட்டுமா? எப்படி இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை பத்தி சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. அன்னைக்கு அவர்கள் அதை தான் எதிர்பார்த்தாங்க. கடைசியில அவரு சண்டையும் போடல, கத்தையும் எடுக்கல, பீரங்கியும் நீட்டல, இன்னைக்கு மாதிரி ஒரு போரும் செய்யல. ஒரு அறை விட்டாலும் ஒரு கண்ணத்துல இருந்த மறு கண்ணத்தை காத்துன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு. உன்னோடு கூட ஒருவன் வருத்தப்படுத்தி 1 மைல் தூரம் நடன்னு சொன்னா நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் நடன்றாரு. மண்டை குழம்பிருச்சு இவங்களுக்கு. இவர் என்னால ரோமருங்கெல்லாம் வந்து எதிர்த்து நின்று அடுத்த இவர் தான் வர போறாருன்னு நினைச்சோம். இந்த பரிசெயர் சதுசெயர் இந்த ஜாதி இதுல வந்து தாழ்மையா பாக்குறதெல்லாம் உடைச்சி இவர் முன்னுக்கு வருவார் பார்த்தா இவர் போய் குனிஞ்சு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு, அடி வாங்குறாரு. ஒருத்த வாங்கிட்ட ஒரு சட்டையை கேட்டு கழட்டி கொடுறான்னா நீ இருக்கிறதையும் கழட்டி கொடுன்றாரு. இது சரிப்பட்டு வருமா வராதா? குழம்பிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவனுங்க அந்த இயேசு யார் என்று உண்மையா அறிவில்லை. அதனாலதான் ஒரு காலகட்டம் வந்தது, இவரு தலைவரை ஆக்குனா இவரு கூட சேர்ந்து நம்மளும் அடி வாங்க வேண்டியதான். அதனால அந்த அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. முதல்ல படிச்ச 27 பரபாசு ஏற்கனவே அவன் கலவரக்காரன் கொஞ்சம் வந்து அங்கங்க வந்து பிரச்சனை. அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு ரிபெலியன்ஸ் என்று சொல்வார்கள், எதிர்த்து போராடுறவன். அவன்கிட்ட வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்த்து போராடுகிற சின்ன ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு தீவிரவாத கூட்டம். இப்ப ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் அன்னைக்கு கெட்டவன் சொன்னாங்க, இவரு ராஜா வருவாருன்னு சொல்லி நம்பி போய் கடைசியில வந்து முன்னுக்கு வந்து நிக்க வச்சுட்டாங்க பிலாத்து. இப்ப யாரை விடுதலை செய்ய போறீங்க? இந்த பண்டிகை நாளில் வந்து யாரையாவது விடுதலை செய்யறது நம்மளுடைய வழக்கம். இப்ப நீங்க யாரை விடுதலை செய்ய போறீங்க? நம்ம இந்த பாரத்தை எடுக்க வேணாம், இது நம்ம கை கழுவிடுவோம், மக்கள்கிட்டயே சொல்லிடுவோம், மக்கள்கிட்டே கொடுத்துட்டு சொல்லிட்டு அதே வரவேற்ற மக்கள் அங்க நிக்கிறாங்க, அதே ஓசானா பாடின ஜனங்களை நிக்கிறாங்க. யார உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்க, இந்த இயேசுவியோ சிலுவிலை அடிங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன்? அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? ஏன் தெரியுமா? பரபாசு 2-3 தடவை சண்டை கொடுத்துருக்கிறான், 2-3 தடவை வந்து வெட்டி இருக்கிறான், 2-3 தடவை ஆள் வந்து 1-to-1 குத்தி இருக்கிறான், கேங்கா போய் அடிச்சிருக்கிறான், ரோம வீரர்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். அப்ப இவன் தான் வீரன். அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆள் வந்து சும்மா கொட்ட குனிறவன். அப்படின்னா என்னது? கொட்ட குனிறவன் மடையன். அப்ப இந்த ஆள் ஒரு வேஸ்ட். இவர் இப்படியே வார்த்தையை சொல்லிட்டு இப்படி பேசாம போய்கிட்டு இருக்கிறாரு. இவரை விட்டா நம்மள ராஜாவா வர முடியாது, இவரை ராஜாவா ஆக்க முடியாது. அதனால பரபாஸ் தான் சண்டை போடுறவன், அவன் தான் ரோமர் கூட சண்டை போடுவான், அவன் தான் வந்துட்டு இந்த பரிசெயர் சதுசெயர் என்று சொல்லி ஸ்டாண்டர்ட் பார்க்கறவன் வந்து எதிர்த்து போராடுவான்னு சொல்லி அவனை விடுவித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். இயேசுவை நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய தேவைக்கென்று ஏற்றுக்கொள்கிறோமா? அநேக வேலையில ஒன்றுமே நடக்கவில்லை. உங்க வாழ்க்கையில இயேசு கிட்ட வந்து ஒரு சில காரியங்கள் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப தாமதமா ஆகுனா இயேசு கிட்ட மேல வைத்த உங்களோட விசுவாசம் எப்படி குறைந்து போகிறதா? இந்த மேலான விசுவாசம் இப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்த்தோமே, இன்னைக்கு சபைகளிலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு சோதித்து பாருங்க. இந்த ஓசானா சொல்லுகிற இந்த பண்டிகையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஆர்வத்துல இயேசு கிட்ட நம்ம வரோம்? ஜெபம் கேட்கப்பட்டால் அவர் இந்த ஆண்டவர், ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் எங்க கேட்கிறாரு? அவருக்கு ஒரு கேள்விக்குறி. நீங்க எத்தனை பேர் அந்த எண்ணத்துல இருக்கிறோம்? பாருங்க, மக்கள் உற்சாகமாக இருந்தார்கள், ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பு அரசராக வந்து ரோமரிடம் இருந்து விடுவிப்பார் என. ஆனால் அது நடக்கவில்லை, அவர்கள் மாறினார்கள். நீங்க எத்தனை பேர் வந்துட்டு நம்ம சொந்தமான ஒரு எண்ணத்தை வைத்து இயேசுவை நம்ம பார்க்கிறோம்? அதுதான் மேலான விசுவாசம். இன்னைக்கு அதாவது மேலோட்டமான விசுவாசம், நுனிப்புள் மேய்தல் என்று சொல்வார்கள். சும்மா மேலோட்டமா தேவைக்கென்று வருபவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அன்றைய ஜனங்கள் வந்துட்டு தேவைக்கென்று வந்தார்கள். உண்மை நிலை வந்தவுடனே என்ன செஞ்சிட்டாங்க? மறுதளித்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள்.
இரண்டாவது மேலோட்டமான விசுவாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா, இன்று பலர் ஆசீர்வாதம் இருந்தால் இயேசுவை பின்பற்றுவார்கள், பிரச்சனை வந்தால் விலகி ஓடுவார்கள். இதை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கற்றுக்கொள்கிற பாடம், அந்த முதல் பையன்ல கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னா, ஆசீர்வாதம் வந்தா இயேசுவை பின்பற்ற வேலை நம்ம இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, நீங்க ஆசீர்வாதத்துக்காக இயேசு வரல, மாறாக நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இயேசு ரத்தம் ஒன்றே அது உறுதியானது என்று சொல்லி அந்த நம்பிக்கையில வரணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்ப பாருங்க, இன்னைக்கு எல்லாம் நம்ம என்னது தேவைக்காக வரல, எனக்கு தேவை பாவ மன்னிப்பு. அது இந்த உலகத்தின் பணம் கொடுக்க முடியாதது, எந்த ராஜ்யமும் கொடுக்க முடியாதது, எந்த ராஜாங்கமும் கொடுக்க முடியாதது, எந்த வல்லரசாலும் கொடுக்க முடியாது. என் இயேசு ரத்தத்தால தான் கொடுக்க முடியும். என் பாவங்களை மன்னிக்க இயேசு ரத்தத்தான் வேணும் சொல்லி அந்த மேலானதை நாம் நம்பி வர வேண்டும். தேவைகளுக்காக அல்ல. தேவைகளுக்காக வந்தா அது மேலோட்டமான விசுவாசத்துல போய்விடும். இரண்டாவது பகுதி மேலோட்டமான விசுவாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவை உண்மையாக அறியாதது. ஓகே, முதல்ல தேவைகள். ரெண்டாவது இயேசுவை உண்மையாக அறியாது. ஒண்ணு தெரிஞ்சு கொள்றது, ஐ நோ ஹிம். ரெண்டாவது புரிஞ்சு கொள்றது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ரெண்டு விஷயம் இருக்கு, புரியுதுங்களா? தெரிஞ்சு கொள்றது ஒண்ணு இருக்கு, புரிஞ்சு கொள்றது இருக்கு. இன்னைக்கு அநேகரு தெரிஞ்சு கொண்டிருக்காங்க, ஆனா அவரை பத்தி புரிஞ்சு கொள்ளல. அவன் இன்னைக்கு அந்த வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்முடைய சபைகளில் இன்னைக்கு தவறுகிற காரியம். ஏன் ஒருத்தவங்க பின்வாங்கி போறாங்க? அவங்க குறை சொல்லக்கூடாது, அவங்க குறவே சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க வராங்க, புதிய ஜனங்க வராங்க, இல்ல பழைய ஜனங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப அவங்களை குறித்து பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. இந்த காரணம், இவர் அந்த மாதிரி பண்ணாரு, அவர் இப்படி, இவர் இப்படின்னு. இப்ப அதெல்லாம் விட்டுருவோம். மேட்டர் என்ன தெரியுமா? அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கிட்ட நான் பேசுறேன் நேரடியா. சரி, உலகத்தார்கள், சபையில் உள்ள ஜனங்க இப்படி உங்களை குறை பேசிட்டாங்க, நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க. மேட்டர் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவை தெரிஞ்சதுனால அவர் நல்லவர், அவர் அன்பானவர், சபைக்கு போனா அவர் ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க. ஆனா அவரை பற்றி புரிஞ்சவர்களா இருந்தீங்கன்னா நீங்க சபையை விட்டு போக மாட்டீங்க. உங்க மேல எத்தனை கல் எறிந்தாலும் நீங்க போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அறிஞ்சிருக்கிறது வேற, புரிஞ்சிருக்கிறது வேற. எப்படின்னா, அறிஞ்சவங்க என்ன செய்வாங்க? இயேசு நல்லவர்னு சொன்னீங்க, கிறிஸ்தவங்களாம் நல்லவன்னு சொன்னீங்க, சபைக்காரர்கள்லாம் நல்லவன்னு சொன்னீங்க, ஆனா இப்படி பேசுறாங்க, இதெல்லாம் எப்படிலாம் முடியும், பொய்க்காரர்கள் சொல்லி போயிடுவாங்க. இது நீங்க தெரிஞ்சது மட்டும்தான். ஆனா புரிஞ்சவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அதுதான் உண்மை. எப்படி தெரியுமா? நீ உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக நீ போயிட்டு நன்மை செய். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. அவன் இது புரிஞ்சவங்க. இயேசுக்குள்ள வந்தா இதையெல்லாம் நீ தாங்கணும் என்று சொல்லி நீ புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இதை புரியாத தெரிஞ்சவங்க நிறைய பேர் சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல, புரிஞ்சவர்களா சபையில உட்கார்ந்து இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். இந்த இடத்துல இந்த ரெண்டாவது பகுதி அதான் பார்க்கிறோம். உண்மையா அவரை அறிவது எப்படி? 21:10-11 அதே பகுதியில தான் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகர்த்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கேட்கிறாங்க சில பேர், இவர் யாரு? பயங்கரமா வரவேற்பு கொடுக்குறீங்க, ரொம்ப கிராண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு 11, அதற்கு ஜனங்கள், அவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு. என்ன புரிஞ்சிருக்கிறாங்க? அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு புரிஞ்சிருக்காங்க. தீர்க்கதரிசி யார் தெரியுமா? கடவுள் தீர்க்கதரிசி அல்ல. ஆனா இயேசு தீர்க்கதரிசனம் சொல்லுவார் தான். அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் பூமியில் உள்ள மனிதர்கள், தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்கள். தங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தோன்னே ஆண்டவர் சில நேரத்துல இந்த ராஜா கிட்ட போய் இதை போய் சொல்லு, சிலருடைய வாழ்க்கையில இதை போய் சொல்லு என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறவங்க. அவங்க எல்லாமே பூமியில வாழ்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள்.
அப்ப பாருங்க இவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு. அவர் ராஜான்னு தெரிஞ்சிருந்தாங்க, ஆனா அவரை பத்தி புரியல அவர் தேவகுமாரன் என்று. தங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க, தங்களை உண்மையாகவே விடுதலை செய்து தேவ ராஜ்யத்துக்களாக கொண்டு போகிற ராஜாதி ராஜா என்று அறியாதபடிக்கு அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். தீர்க்கதரிசினா ஒரு சாதாரண இவரும் வல்லமை பெற்ற ஒரு மனிதன், ஒரு சாமியாரு என்று கூட சொல்லலாம். தீர்க்கதரிசிய எப்படி எண்ணி இருந்தாங்க பாருங்க. மக்கள் அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள், ஆனால் அவரே இரட்சகர் தேவகுமார் என்று அறியவில்லை. மக்கள் அவரை வரவேற்றார்கள், ஆனால் அறியவில்லை. பாடம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கூட இன்று பலர் இயேசுவை நல்லவர் என்று சொல்வார்கள், ஆனால் வாழ்க்கையை ஒப்படைக்க மாட்டார்கள். தெரிஞ்சிருக்கிறோம் நல்லவர் என்று சொல்லி. இயேசுடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம அப்படியே செய்தோமா, கர்த்தர் நிச்சயமா அதுல வார்த்தையில வைத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு என்ற நம்பிக்கை நமக்கு தெரியும். ஆனா அதை புரியல. ஏன் புரியல தெரியுமா? அது மேல நம்மளால நம்பிக்கை வைக்க முடியல. நீங்க அனைவருடைய வாழ்க்கை ஏன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, கிறிஸ்துக்குள்ள வந்தா நிறைய பேர் நானும் கூட இந்து குடும்பத்துல வந்த போது கிறிஸ்துக்களை வந்துட்டா எல்லாம் நல்லவரா இருப்பாங்க. உலகத்திலேயே கிறிஸ்தவன் தானே ரொம்ப நல்லவன். ஏன்னா உண்மையான ஆண்டவரை தொழுகிறான், உண்மையான சத்தியத்துல இருக்கிறான். அப்போ கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் ஒரு 1.5 வருஷம் நம்பிட்டேன். 1.5 வருஷம் நம்பி சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்பெல்லாம் நான் கீபோர்டு வாசிப்பேன். சபை பேர்லாம் சொல்ல வேணா, உங்களுக்கு நல்லா தெரியும். கீபோர்டு வாசிப்பேன். பாருங்க, கிறிஸ்தவங்க தானே ரொம்ப நல்லவங்க. உலகத்துல மற்றவங்களாம் மற்ற கூட்டாளிங்களாம் நிறைய பொறாமையை பார்த்துட்டேன். திருடுறவனுங்க, பொய் சொல்றவனுங்க, அராஜகம் செய்யறவனுங்க, குடிக்கிறவனுங்க, பப்பு போறவனுங்க, இவனுங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே இல்லை. அவங்களும் வேற இனத்தவங்க வச்சுங்களேன், பேர் சொல்லணும். அவங்க தான் ரொம்ப கெட்டவங்க. கிறிஸ்தவங்க தான் ரொம்ப பரிசுத்தமானவங்க. நம்பி 1 வருஷத்துக்கிட்ட சேர்ச்சுக்கு போயிட்டேன். அப்ப கீபோர்டு வாசிக்கிறேன். அப்பதான் ஒரு ஆள் வராரு, ஐயா உன்னை யாரு கீபோர்டு வாசிக்க சொன்னா? என்ன நான் ப்ராக்டிஸ்லாம் வந்தேன் அங்கிள் அப்படின்னு. இல்லையா நீ புதுசியா? என் மக இவ்வளவு காலமா இருக்கு, அதை யாரும் முன்னுக்கு வாசிக்க சொல்ல, நீ எப்படி வாசிக்க முடியும்? எங்கேயா கிறிஸ்தவனுங்க நல்லவனுங்க? எங்கக்கா கிறிஸ்தவங்க நல்லவங்க? அவங்க நல்லவங்க. செல்வியை பார்த்து பேசிட்டு இருக்கு, அவங்க நல்லவங்க சொல்றேன், எங்க இருக்காங்க? அப்ப நம்ம இப்படி தெரிஞ்சது வந்தா தடுமாட்டம் வரும். ஐயோ மோசமானவங்களே மோசமானுங்க. தெரியாதவன் ஒரு தப்பு செஞ்சுட்டானா பிரச்சனை இல்லை, தெரியாம செஞ்சுட்டான். எல்லாம் தெரியும். மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பா இருக்கணும், பொறாமையா இருக்கக்கூடாது, எல்லாமே வருஷம் வருஷம் போதிக்கிற இங்க உள்ளவங்க தான் அந்த பொறாமையில எழுச்சி கேள்வி கேட்கிறாங்க. எப்படி இருக்கும் இன்னைக்கு? இதுதான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம சபையில பார்க்கிறோம். இது நான் ஜெனரலா பேச, சபையில இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள்ல, அந்த மாதிரி கோபங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஜோக்ல, அந்த மாதிரி மனம் பாதிக்கப்பட்டதா இருக்கும். ஆனா நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஆண்டவர் அவர்கள் எல்லாத்தையும் மன்னிக்க சொல்ற, அதான் ஆண்டவர் புரிஞ்சுது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசுவை பற்றி தெரிந்திருப்பது, அவரை அறிந்திருப்பதே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம வரணும். அப்ப நான் என்ன ஃபெயிலியர் ஆகணும் தெரியுமா? முதல் ஃபெயிலியர் கிறிஸ்துக்கு வந்தோடனே நான் கிறிஸ்தவனுங்கள் எல்லாம் நல்லவன் என்று யோசிச்சுட்டேன், கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லி பார்க்க மறந்துட்டேன். புரியுதுங்களா? அப்ப பாத்தீங்களா, நான் தெரிஞ்சிருக்கிறேன் கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனா நான் அறியவில்லை. I know that Christianity is good, but I never understand Jesus is good. ரொம்ப உடஞ்சு போயிட்டேங்க. அதுக்கு பதில் நான் பேசாம மணி அடிச்சு பொங்கு சரு கச்சான வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அது என்ன எனக்கு வந்துச்சுங்க. நல்ல வேலை சில நண்பர்கள் என்னை காப்பாத்திட்டாங்க. அப்படி இல்லை, நீ சபைக்கு வந்தீங்கன்னா இயேசுவை ஒண்டி பாரு, வசனத்தை ஒண்டி பார்த்துட்டு பேசுவார் சொல்லிட்டு லைக்கா போயிரு. நீ ரொம்ப இவங்களையா நான் நம்புறேன், இவங்க எல்லாம் மனுஷனுங்க தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சிருக்கணும்,
இயேசுவை தான் நம்ம சபைக்கு வந்தா இயேசுவை தான் நம்ம பார்க்க வரணும். ஒரு மனிதரையோ ஒரு பாஸ்டரை கூட நீங்க பார்த்து நீங்க மேன்மை பாராட்டி பேசுறீங்க. பாஸ்டர் ஒரு மனிதர் தான். அதுல பாஸ்டர்லாம் தப்பு செஞ்சிருவானுங்க இல்ல, நியாயமான பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நியாயமான பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, சைடட் வாங்காம. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பார்க்க வந்தது யார சரியா புரிஞ்சு கொள்ளணும், மனிதர்களை அல்ல. அப்படி ஒரு சபையை நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த பூமியில நீங்க சாவர வரைக்கும் எந்த சபையை பார்க்க மாட்டீங்க. எல்லா சபையிலையும் பிரச்சனை இருக்கு. பரலோகத்துக்கு போனாதான் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இல்ல எங்கேயாவது உலகத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? பெர்ஃபெக்டான சபை ஓடிடுவோமா? இங்க சில பேர் இருக்கிறாங்க, எதுக்குறாங்க சிரிக்கிறாங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு 150 சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னமும் அப்படி வந்து தெரியல, வயசு வேற ஆகுது அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை கூட இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளணும், சபைக்கு வந்தா தேவனை ஒன்றி நம்ம பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை ஒன்றி நம்ம பார்க்கணும். அதை தான் தெரிந்து கொள்வது வேற, புரிந்து கொள்வது வேற. ஆமீன். இப்ப மேலோட்டமான விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப இருதயத்திலிருந்து வருகிற உண்மையான விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக ஒப்பு கொடுத்த இருதயம் இயேசுவை ராஜாவாக ஏற்கும். எப்படி? அதாவது முதல்ல பார்த்தா ஆசீர்வாதத்துக்காக, ஓகே, பிரச்சனை நேரத்துல வந்துட்டு இயேசு வேணும், பிரச்சனை இல்லாத போது வந்துட்டு நீங்க மறந்துடுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு சரியா புரியல. இப்ப முழுமையாக ஒப்பு கொடுத்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். சகரியா 9 எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல தமிழ் பைபிள்ல பக்கம் வந்து நான் சொல்றேன், மல்கியாவுக்கு பக்கத்துல வரும், மத்தேயுக்கு முன்னுக்கு சகரியா 9:9 எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ராஜாவை இங்க வந்துட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது இந்த மெத்தையில இயேசு பிறக்கும் போது ஏறக்கூடிய 450 500 வருடங்கள் கேப். இவ்வளவு நாள் கழிச்சு தான் இயேசுடைய அந்த தீர்க்கதரிசனம் அவர் பிறக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்னைக்கு நம்ம இயேசு ராஜா வந்துட்டு ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜா, ஒரு தேசத்துக்கு ராஜா, ஒரு மக்களுக்கு ராஜா என்று சொல்லல. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்திலிருந்து வந்தாலும் சரி, அவர் உனக்கு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு ராஜான்னு சொன்னா, ஹலோ, உனக்கு ராஜான்னு சொன்னா யாருக்கு ராஜா? உனக்கு ராஜா என்று சொல்லுகிறது. இதோ உன் ராஜா கழுதையின் மேலே ஏறுவை. உன் ராஜானா யாருக்கு ராஜா? உனக்கு. இப்ப இந்த வார்த்தை வந்து உனக்கு 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 இப்ப எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ராஜா. அப்படின்னா நீங்க சபையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னமோ உங்களுக்கு வந்துட்டு யாருமே நிக்காத மாதிரி, சபையில அவங்க எல்லாம் பழைய ஆளு என்ன தள்ளிட்டாங்கன்ற மாதிரி நீங்க அப்படி பார்த்து இயேசுவை பார்த்து சபைக்கு வரீங்க. இல்ல, இயேசு உனக்கு ராஜா, உனக்கு ராஜா. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தனிப்பட்ட விதமா ராஜா. இதை நம்ம மறந்து விடுகிறோம். அதனாலதான் அந்த எண்ணம் வருது. ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ இயேசு அவங்களுக்கு ஒன்றுதான் சப்போர்ட் பண்ணுவாரோ. என்ன பிலாத்து நினைச்சியா இயேசுவ? பிலாத்து ராஜான்னு நினைச்சியா இயேசுவ? அவன் அப்படிதான் கை கழுவிட்டான். இயேசு உன்னை கை கழுவிடுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக இந்த எண்ணம் சிறுபான்மையான எண்ணம்.
தாழ்மையா இருக்க வேண்டியதாங்க. ஆனா விசுவாசத்தை தாழ்மையா இருக்காத. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீ நினைக்கிற, ஓ அவங்களும் 10 பேரு, அவங்களும் சொந்தக்காரவங்க, அவங்களும் சேர்ந்து அப்படிதான் பேசுவாங்க, போச்சு நம்மள ஆண்டவர் மறந்துட்டான்னு நினைக்கிறியா? அவர் உனக்கு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறாரா? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர். அப்படின்னா அவர் நீதி உள்ளவர். உனக்கு நீதி செய்ய, அவர்களுக்கு எப்படி நீதி செய்கிற உனக்கு நீதி செய்வார். உங்ககிட்ட நியாயம் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்ககிட்ட உண்மை இருந்துச்சு சொன்னா உனக்கு நீதி செய்வாரு. நீ நினைக்காத பாஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டாரு அதனால அவங்க சைட்டு தான் போவாங்க. இல்ல, நீ அப்படின்னா பாஸ்டரை பார்க்காத, சபையை பார்க்காத, உன் ராஜாவை பார். உனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்காரு. அல்லேலூயா. இதுதான் இருதயத்துல இன்னைக்கு உண்மையான விசுவாசமாக இருதயத்திலிருந்து வர்றதா இருக்கிறோம். அதனாலதான் சபைக்கு வந்த சில பேர் ரொம்ப ஜென்டலா இருப்பாங்க. என்ன ஜென்டல் தெரியுமா? எல்லாரும் கூட இருப்பாங்க. பகைக்கும் இருப்பான், சிரிக்கிறவன் இருப்பான், அழுவர் இருப்பான், பட்ரு பூசர் இருப்பான், எல்லாம் இருப்பான். நான் என் ராஜாவை பார்க்க வந்தேன், எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய வார்த்தை எனக்கு பெருசு இல்லை, கடவுளுடைய வார்த்தை பெருசு, இயேசுவை பார்த்துட்டு கம்பீரமா போய்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த இது வந்துச்சுன்னா சபையில பிரச்சனையே வராதுங்க. ஏன் தெரியுமா? நம்ம கூட்டத்தை பார்க்கலையே. இயேசு எனக்கு ராஜாவா இருக்கிறாரு, இயேசு இன்னைக்கு எனக்கு பேசினாரு. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் எண்ணங்கள் இன்னைக்கு மாற்றப்படும். அப்ப இது இந்த 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 பாயிண்ட்ல நான் பார்க்கும்போது, ஆக உண்மையான விசுவாசம் என்ன சொல்கிறது? இயேசு என் ராஜா என்று சொல்கிறது. என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு சொந்தம் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு தருவாய்க்கு உன்னை அழைக்கிறது. ஒப்பு கொடுத்தல் என்பது கீழ்ப்படிதல், நம்பிக்கை, ஆளுகை செய்யும்படியாக நீங்க ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு உங்களுக்கு ராஜான்னு சொன்ன, அப்ப ஒரு உலகத்துக்கு ராஜா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதானே கட்டளை. எல்லாம் கீழ்ப்படிந்தானே. கேபினெட் இருக்கிற பிரதம மந்திரி, கேபினெட் எல்லாமே கிங் என்ன சொல்றாரோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ கீழ்ப்படி. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சிம்பிள் தான். கிறிஸ்துவ லைஃப் ரொம்ப கஷ்டம் இல்லை. சில பேர் அது இது இது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. உனக்கு ராஜாவா இருக்கிறாரு அவரு உன்னை ஆளுகை செய்யறவரு. அந்த ராஜா உனக்கு என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படி. சில பேர் விசுவாசத்தை கொண்டு போயிட்டு ஆபிரகாம் மேல வைப்பாங்க. ஆபிரகாம் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆபிரகாமும் விசுவாசம். அப்படின்னா இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு ஈசாக்கு கொண்டு போயிட்டு வெட்டு பலி கொடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளை அந்த மாதிரி செய்ய சொன்னாரா? இல்ல. ஆபிரகாமுடைய சூழ்நிலை வேற, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்த தரிசனம் வேற. அப்படி சொல்றாரு. நிறைய பேர் அப்படி என்னமோ பயங்கரமா நினைக்கிறாங்க. இல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா என் 3 பிள்ளைங்களுக்கு தகுந்த வாழ்க்கையாக நான் இருக்கிற சிம்பிளான ஒரு டெரஸ் வீட்டுக்கு தகுதியாக, நான் எடுக்கிற வருமானம் எவ்வளவு தகுதியாக, அதுக்குண்டான விசுவாசத்தை, அதுக்குண்டான பாதுகாப்பை, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நம்ம வச்சு நடத்துவார். எடுத்தோடனே ஆபிரகாம் விசுவாசத்துக்கு பேராதீங்க. ஆபிரகாம் விசுவாசத்தை போல ஆண்டவரே எனக்கு நிலங்களை கொடுத்து 1000 ஆடுகள், 1000 ஒட்டடங்கள். இந்த காலத்துல எங்கெங்க ஒட்டகம் இருக்கு? நீ துபாய்க்குள்ள போகணும். மேட்டர் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் உனக்கு தகுந்தது, நீ சுமக்க கூடியது, அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுப்பாரு. அதுதான் அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்த விசுவாசம் நம்ம வரணும். 2 மேலோட்டமான காரியங்களை பார்த்தோம். இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு ராங்கா பார்த்ததுனால தான் அளவுக்கு மிஞ்சி பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி இயேசுவை பெருசா ஆபிரகாமின் விசுவாசம் பார்த்ததுனால தான் சில நேரத்தை நீ கேட்டது கிடைக்காம இருக்கும்போது உனக்கு என்னதுமா வரும்? பின்வாங்குவோம். ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, எனக்கு ஏன் கொடுக்கல? எத்தனை பேர் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தாரு, நானும் அதே மாதிரி ட்ரை பண்ண போறேன், எனக்கு பிள்ளை கொடுப்பீங்களா கேட்க போறீங்களா? அவனோட நிலைமை எப்படி இருந்துச்சுங்க? அவன் மேல வாக்கு தத்தம் எப்படி இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உன் ராஜா உனக்கு என்ன சொல்றாரு? உன் வீட்டு பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்றாரு? உன் வீட்டு அடுப்புக்கு என்ன சொல்றாரு? உன் வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க அவர் என்ன சொல்றாரு? நீ அதை மட்டும் செய்யி. ராமேன் சொல்லுவோமா? பாரமானது இல்லவே இல்லைங்க கர்த்தருடைய கட்டளை. நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது தான் தெரியுது. தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா சில வேளை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஒப்பு கொடுத்தல் என்ற இதுல அந்த இருதயத்துல வரும்போது நம்ம ராஜாவா இருக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம்,
நம்ம கேட்கறதெல்லாம் வந்துட்டு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவர் செய்ய சொல்வதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோமா? ரொம்ப முக்கியம். உலகத்துல அரசர் சொன்னா டீசல் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா இல்ல நான் இனிமேல் அப்படின்னா காடியே பாய்க்க மாட்டேன்னு எத்தனை பேர் போட்டு போறீங்க? லோரியை ஓட்ட மாட்டேன், டீசல் விலை நான் வியாபாரமே ஸ்டாப் பண்ண போறேன், டீசல் விலை ஏறிடுச்சு அதனால நான் போயிட்டு நான் ரோட் ஓரத்தில் அப்பம்பளை வைக்க போறேன், கேஸ் விலை ஏறல அதனால அப்பம்பளை கோதுமையும் ஈஸியா கிடைக்குது, நான் அந்த பிசினஸ் செய்ய போறேன். பிசினஸை மாத்துறீங்களா? கீழ்படுறீங்க தானே? அதே போலதான் இயேசு கிறிஸ்து பாரமானதை நமக்கு வைக்கல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் உள்ள ஒரு நிலைக்கு நீ வர வேண்டும். அப்போ அவருடைய ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய வார்த்தை நீ கேட்கிறவனா இருக்கிற. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வந்துட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவராக அல்ல, அன்றாடும் தினமும் உன் வாழ்க்கையிலே அந்த ராஜாவை நீ கனம் பண்ணி ஆசீர்வதித்து நீ அவரை பாடி புகழ்ந்து கொண்டாடுகிறாயா? நான் பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஏன் தெரியுமா? இந்த சம்பவத்தை வந்து அந்த அந்த இஸ்ரேல் ஜனகத்தை நான் கொண்டு போறேன். அன்னைக்கு அவங்க அதெல்லாம் சரியா பார்க்க மறந்துட்டாங்க. சரியா பார்க்க மறந்ததுனாலதான் என்ன சொல்லுவாங்க, என் சொந்த கண்ணே வந்து சொந்த விரலே வந்து என் கண்ணை குத்திருச்சு அப்படியே சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு. என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு புரியாம, நல்லா கேட்டுங்க, புரியாம இருந்ததுனால அந்த தேவ ஜனங்களே வந்துட்டு தன்னோட ராஜா என்று அறியாதபடிக்கு தன்னோட ராஜாவையே காட்டி கொடுத்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் ஒரு இடத்துல போயிட்டு திரும்பி பார்த்து அழுகுறாரு. அந்த சம்பவம் ராஜாவோட கழுதைக்கு பின்னால் அவர் போன பிறகு ஒரு இடத்துக்கு போனோடனே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழுதாரு. ஏன் அழுதாரு தெரியுமா? கழுதை மேல ஏறி வந்தாரு, இடுப்பு ரொம்ப வலியா இருக்கா, அதனால கொஞ்சம் அழுதாரா? அப்படி எது இருக்கா? இல்ல, நீ அறியாம உன்னை ரட்சிக்க வந்த, உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து யூதனுடைய இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, வேத பாதகர், பரிசேயர், சதுசேயர் என்ற இந்த ஜாதி மதம் பார்க்கிற கொடுமையில இருந்தும் இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாக நான் உன்னை வந்த தேவகுமாரனாக, ஆனா நீ என்னை அறியாமல் இப்படி செஞ்ச, உனக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேவன் நம்ம பார்த்தும் கண்ணீர் வடிக்கிறாரா இல்ல களி கூறுகிறாரா? நீங்க சிந்தித்து பாருங்க. எப்படி நீங்க ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கீங்க? எப்படி நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கீங்க? நீ உண்மையாக இயேசு வாழ்க்கையில உனக்கு ராஜாவா இருக்கிறார். உலகம் 1000 பிரச்சனைகளை கொண்டு வரும், உலகம் 1000 சோதனையை கொண்டு வரும். இந்த சோதனைகளை பார்த்து நீ இயேசுவை பார்க்காதபடிக்கு இயேசுவிடத்தில் நின்று நீ சோதனையை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அதான் முக்கியம். இன்னைக்கு என்ன தெரியும், இந்த சோதனையில நின்று இயேசுவை பார்க்கறதுனால தான் இயேசு எனக்கு கை கொடுக்கல, இயேசு எனக்கு உதவி செய்யல அப்படி சொல்லி சபைய ஒரு ஊழியக்காரரை அல்லது இயேசுவை வந்துட்டு நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கறதுக்கு மன சோர்ந்து போறோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு அவர் சொல்றாரு. இப்ப மேட்டர் என்ன தெரியுமா? ஜெயித்தவர் பக்கம் நின்று இயேசுவின் பக்கம் போய் நின்றுக்க. என் ராஜாவா நீ இருக்கிறீர், என் உள்ளத்தை நீ ஆளுகை செய்கிறீர், என் இல்லத்தை நீ ஆளுகை செய்கிறீர், நான் உங்க பக்கம் இருக்கோம். உங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு, அந்த ராஜா பக்கத்துல நின்றுக்கிட்டு இப்ப எனக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து நான் பேச போறேன். பைனான்சியல் பிரச்சனையா, சாபத்தின் பிரச்சனையா, மந்திர கட்டுகளா, இல்லது சுற்று வட்டார தொந்தரவுகளா, இதை நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் அப்படி நிக்க போறீங்க? இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் உங்க பக்கம் நிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு ராஜா, என்னை புரிஞ்சு கொள்ளுங்க. என் அண்டையில் வந்தவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதை 100க்கு 100 இந்த வார்த்தை உண்மை. நான் சொல்லுவேன். மறுபடியும் என்னை பத்தி நான் அதிகமா சொல்றேன். என் அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் இந்துல இருந்து அன்னைக்கு தனிமையா உட்காந்து ஒட்டஞ்சி வந்து நான் நின்ன போதே என் பக்கத்துல யாருமே இல்லை. ஆனா அந்த இயேசு இருக்கிறாருன்னு நம்பிக்கை. ஆனா இயேசு என்கிட்ட பேசவும் இல்லை, காதுல குரலும் கேட்கல, கையும் பிடிக்கல, எதுவும் உணர்வே இல்லை. ஆனா என்னோட விருதத்தின் விசுவாசம், எனக்கு நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க சொன்னீங்க, இந்த வார்த்தை உண்மை, இந்த பைபிள் உண்மை,
நான் சுமக்கிற பைபிள் உண்மை. என்ன நீங்க நடத்துவீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. அதுவே ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு துரட்டப்பட்டு வெளியே வந்து தனி ரூம்ல வந்துட்டு சேவாக்கு இருக்கிறேன். இதுவே தான் என்னோட புலம்பல். என்ன நடக்க போகுது? ஒரு அற்புதம் நடக்கல. மீன் 2ஆ மாறல, அப்படிதான் இருக்கு. தண்ணீர் திராட்சரசமாவும் மாறல, அதையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். கலை தேத்தனை கொண்டு வந்து இது டெஸ்ட் பண்ணுவாருங்களா? நீ விசுவாசத்துல இப்படினா போராடுது, இன்னும் இதெல்லாம் மாத்திரன்னு சொல்றாத நடக்குமா? ஒரு பச்சை தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு, ஆண்டவரே இது வந்து தீவோவா மாறணும், ஆண்டவரே கையில காசு இல்லை, தீவோவா மாத்துங்க. பாக்குற பச்சை தண்ணி தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல, என்னோட விசுவாசம் எந்த அளவுக்கு நான் இயேசு வச்சு பரீட்சை பார்க்கறேனோ அந்த அளவுக்கு நான் பரீட்சை பார்த்தேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இயேசு கைவிடல. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை சரியாக புரிந்துக்கிறோமா? எந்த பிரச்சனை வந்தாலும் சபையை விட்டு ஓடுறதோ, ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதோ, இது இருக்கவே கூடாது. ஏன்னா நீ சபைக்காக வரல, அந்த பாசருக்காக வரல, உன்னுடைய ராஜாவுக்காக சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் 6 நாட்கள் வந்துட்டு இந்த பூமியை படைத்த பிறகு 7ஆம் நாளோ அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார், அந்த நாளை ஆசீர்வதித்தார். ஏன்? தம்முடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து சந்தோஷப்பட, அதுல ஜீவனுள்ள படைப்பாக நம்ம படைச்சிருக்காரு. தேவனுடைய சாயல்ல நம்ம எல்லோருமே சபையோராய் கூடி வந்து பாகுபாடு இன்றி ஒரு மனம் ஒற்றுமையாக அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் பரலோகத்திலிருந்து சந்தோஷப்படுவார் என்ற அந்த நம்பிக்கையில நம்ம சபைக்கு வரணும் ஒழிய நம்ம பிரச்சனையை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலே பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வந்து குருத்தோலை பண்டிகையை கொஞ்சம் நம்ம பார்த்தோம். லேசான பாயிண்ட் தான் நான் பேசினேன். மேலோட்டமான விசுவாசம் உள்ளவர்கள் உண்மையாக கர்த்தரை சரியா பார்க்க முடியாது. அறிந்திருக்கிறீங்க சபைக்கு போகணும்னா, புரிந்து இருக்கல, நீங்க சபைக்கு வருவங்க எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த விதத்திலையும் நீங்க பாருங்க, சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், காரியங்கள் கை கூடாமல் இருப்பதை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். என்ன தெரியுமா? நீ அவருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நீ கற்றுக்கொண்டவராக இருக்கிற. ஹல்லேலூயா. அதனால ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அந்த இஸ்ரவேலுக்கு எப்படி புரியாம போய் அவர்கள் கொலை செய்தார்களோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கிறோம். அன்னைக்கு அவர்களுக்கு அந்த கதை தெரியல, அன்னைக்கு லைஃபா அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு முன்னுக்கு கதையே தெரிஞ்சிருச்சு. நம்ம எப்படி ஆண்டவரை பார்க்கிறோம்? உங்க இருதயத்தின் ராஜாவா இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? உங்கள் விசுவாசம் மேலோட்டமாக இருக்கிறதா? ஆண்டவரை அறிந்து மட்டும் இருக்கிறீர்களா? எப்படி என்று சொல்லி நீங்க சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னு சொன்னா அவருடைய வேலையை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்காம நம்ம விட்டு அவர் போகவே மாட்டாரு. நீ தான் போற, ஆனா அவர் உனக்காக காத்திருக்காரு. உன்னை முடி சுட்டவே, உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை முழுமையாய் நம்பு. எல்லா பிரச்சனைக்கும் அவரை கொண்டு வந்து வை முன்னுக்கு. கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்புவோம், நாம் ஜெபிப்போம்.